வணக்கம்மா. இப்போ நம்ம தோட்டத்தில் வைக்கும் மரங்களை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு மரங்கள் ரொம்ப வீட்டு குளிர்ச்சி தரும். மரங்கள் தான் நமது சொத்துமா. சரிங்களா? நமக்கு நிழல் கொடுக்கும், வீடும் குளிர்ச்சியாக இருக்கும். தோட்டத்தில் வைக்கிற மரங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இது பாருங்கள், வாழை இல்லாமல் நீங்கள் ஒரு கன்று வச்சா போதும். சரிங்களா? 4-5 வைக்க தேவையில்லம்மா, 1-2 இருந்தால் போதும். வாழையடி வாழையான பழமொழிக்கு தகுந்த மாதிரி வாழைகள் நமக்கு நிறைய பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நேற்று கூட பாருங்கள், என் கணவருக்கு திதி, ஆனால் இலை கிடைக்கல. நம்ம தோட்டத்தில் தான் அப்புறம் மேலே அறுத்தோம். இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன பயன் கொடுப்பாங்க. சரிங்களா? முருங்கை இருக்காங்க நம்மகிட்ட பாருங்கள். அப்புறம் மேலே போகிற ஒலாந்த இதோருக்கு பாருங்கள், அந்த ஒலாந்த மரம் பாருங்கம்மா. இதுதான் ஒலாந்த. கீழே இருந்து எப்படி ஏறுறாங்க பாருங்கள். இவங்க தான் நமக்கு 2வது மாடிக்கு போய் நமக்கு பயன் தராங்க. சரிங்களா? அப்போ நமக்கு ரெகுலராக பூ கொடுக்குற சந்தன முல்லையும் நமக்கு பயன். கீழே பாருங்கம்மா, முருங்கை மரம். இந்த முருங்கை அழகாக நறுக்கி வெட்டிட்டோம் பாருங்கள். நம்ம அப்படியே கீரை கடையிறதுக்கு இல்லை யாருக்காவது கொடுக்கறதுக்கு 2 மாடி தாண்டி வளருதுமா இந்த முருங்கைத்தோடைய அகலம் பாருங்கள். அதனால் அப்பப்போ நான் கழிச்சு வீட்டில் கொடுத்துருதம்மா. இங்கேயே பாருங்கள், தூது வேலை எவ்வளோ பெரிய இலை வந்துருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? தூது வேலை, நம்ம தோட்ட தூது வேலை மேலே இருந்தது. மேலே மாடியில் இப்போ இல்லாத போயிடுச்சு. கீழே தூது வேலை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்க வேண்டியது. 2வது இது சாத்துக்கொடி மரமா. சாத்துக்கொடி மரமும் எலுமிச்சை மரமும் பக்கம் பக்கம் இருக்காங்க பாருங்கள். இது சாத்துக்கொடி, இதுவும் சாத்துக்கொடி, இது எலுமிச்சை. சரிங்களா? இந்த சாத்துக்கொடி மரம் என்ன பண்ணுச்சு, நல்லா பெருசாக படர்ந்து இந்த எலுமிச்சை மரத்தை போட்டு அமுக்கிட்டுதுமா கீழே. இதுக்கு சூரிய ஒளி இல்லாத பண்ணிட்டுது. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த சாத்துக்கொடியை மேலே ஒரு கிளை வெட்டிட்டேன் பாருங்கள். ஒரு கிளையை வெட்டினதுக்கு அப்புறம்தாம்மா இவங்க எலுமிச்சைக்கு இப்போ எலுமிச்சை நல்லா காய்ச்சிருக்காங்கம்மா. இங்கே எலுமிச்சை எவ்வளோ காய்ச்சிருக்காங்க பாருங்கம்மா, எப்படி காய்ச்சிருக்காங்க பாருங்கள். இதுக்கு சாயில் ஆக்டிவேட்டர் கொடுத்தம்மா நான். ஏன்னா இவங்க ஒரு 7-8 வருஷத்து மரம் நமக்கு பயன் கொடுக்கல. அதனால் ஒரு கிளையை அகற்றி இதுக்கு சாயில் ஆக்டிவேட்டர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா காய வச்சுருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? இது எலுமிச்சம்மா. வாங்க சாத்துக்கொடி காட்டுறேன். இந்த பாருங்கள். இதெல்லாம் எலுமிச்சந்தான். நல்லா சாத்துக்கொடி இருக்காங்க பாருங்கள். இது சாத்துக்குடிமா. இங்கே பாருங்கள், சாத்துக்குடி. இதெல்லாம் ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய மரம் தானே தோட்டத்தில். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே சிமெண்ட்டாக போட்டு விட்டுறோம்மா. ஒரு செடி வைக்க முடியாமல் எல்லாமே. இந்த சாத்துக்குடி இந்த பக்கம் முழுக்க சாத்துக்குடிமா. இதோ 2 இருக்குது பாருங்கள். சரிங்களா? இப்படி பாருங்கள், நம்ம தோட்டத்தில் சீத்தா மரமும் வருதுமா. சீத்தாப்பழம் பறிப்போம்ல, முள், அந்த சீத்தா மரம் வருது. கூடவே கருப்பில் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய மரம், தோட்டத்துக்கு தேவையான மரம் அப்படின்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கேம்மா. இது எல்லாமே ஒவ்வொரு சந்தோஷம் நமக்கு, எல்லாமே ஒவ்வொரு உதவி செய்யும் நமக்கு. சரிங்களா? எல்லாமே நமக்கு உதவி செய்கிற மரங்கள் தான். இந்த கடைசியில் காய்ச்சிருக்கு பாருங்கள் எலுமிச்சை. அப்படியே வாங்க, பக்கத்துலேயே கருப்பிலை மரமா. இங்கே பாருங்கள், தோப்பு நெல்லிக்காய் இலைய பாருங்கம்மா. இதுதான் தோப்பு நெல்லி தழை. இது ஒரு அழகாக இருக்குமா. சாயந்தரம் ஆனால் அப்படியே சுருங்கிடுவாங்க. சாயந்தரம் ஆனால் அப்படியே சுருங்கிடுவாங்க. இதே பாருங்கள் கருவேப்பிலை. சரிங்களா? ஆமாம், தோப்பு நெல்லி மரம் எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்கள். இவங்க இன்னும் காய்க்கவே இல்லைம்மா. இவங்களுக்கு கொஞ்சம் சாயில் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கொடுக்கலான் இருக்கம்மா நான். இந்த தோப்பு நெல்லி மரமாக மேலே ஒயர் இருந்ததுன்னு நான் அறுக்கிட்டேன். நீங்கள் தோப்பு நெல்லி மரம் பார்த்தாலே நல்லா ஹைட்டாக தான் போகும். எந்த மரம் காய்ச்சிருந்தாலும் பாருங்கள், தோப்பு நெல்லி மரம் நல்லா ஹைட்டில் போகும். நான் கட் பண்ணதுனால இந்த மாதிரி வளைஞ்சி போகுதுமா. எப்பயுமே தோப்பு நெல்லி மரத்தை மட்டும் ஹைட்டை கட் பண்ணக்கூடாது நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
பக்கத்துலேயே பாருங்கள் அரிநெல்லி இருக்குது. இதுதாம்மா அரிநெல்லி. பாருங்கம்மா, மேலேருந்து மாங்கன்று கொண்டு வந்து கீழே வச்சுருக்கேன். மாங்கன்று வீடியோ போடணும். இப்போ மரத்தோட இதையும் உங்களுக்கு காட்டுறேம்மா. அப்புறம் இதை பாருங்கம்மா, இது வந்து தோப்பு நெல்லி. மேலே கீழே தோட்டத்துலேருந்து இப்போ மேலே வந்துட்டேம்மா நான். சரிங்களா, வந்து போடுறேன். ஒரு வீட்டில் ரொம்ப நெசசிட்டியாக நமக்கு தேவையான மரங்கள்னால் தோப்பு நெல்லிக்காய், அரிநெல்லிக்காய், வாழை, எலுமிச்சம், கருவேப்பிலை இதெல்லாம் தோட்டத்தில் இருக்கணும்மா. இதை பாருங்கள், இது எல்லாமே தோட்டத்தில் அவசியம் இருக்க வேண்டிய மரங்கள். முக்கியமாக எலுமிச்சை, வாழை, முருங்கெல்லாம் வைங்கம்மா. நன்றிம்மா.